MAL உங்களுக்காகவே நான் உங்கள் லிங்கதாஸ். சொல்வதெல்லாம் நன்மை. நாம் இன்று கடையில் வாங்கும் அரிசி நாம் பெயர் சொல்லும் கேட்கும் அரிசி என்பது உண்மைதானா? இல்லவே இல்லை. நாம் கேட்கும் எந்த அரிசியும் அதே நிறுவனங்களின் பெயர், அதே அரிசியின் பெயரும் இருக்கும். சமைத்து பார்த்தால் தரம் தெரியும். நாம் அதை கண்டுகொள்வதே இல்லை. பட்டை தீட்டும் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டபடியால் நம் கேட்கும் அரிசியை அதே அளவு சரியான அளவாக பட்டை தீட்டி தந்துவிடுகிறார்கள். நம்பிக்கையான சிலரிடம் நம் கேட்கும் அரிசி நல்ல தரமான அரிசி கிடைக்கும். எனவே பட்டை தீட்டாத அரிசியை வாங்கி சமைத்து பயன்பெறுங்கள். இன்று சமைத்து சாப்பிட்ட அரிசியை சாதத்தின் மீதி இருந்தால் அதை அடுத்த நாள் காலையில் பழைய சாதமாக சாப்பிடுங்கள். பழைய சாதத்தில் வைட்டமின் B1, B12, புரோட்டீன், பொட்டாசியம், புரதம் போன்ற அதிக சத்துக்கள் உள்ள பட்டை தீட்டாத அரிசி வாங்கி சாப்பிடுவதால் எல்லா சத்துக்களும் கிடைக்கும். ஆரோக்கியமான வாழும். மீண்டும் சொல்கிறேன், பட்டை தீட்டாத அரிசி வாங்குங்கள். சந்திப்போம் அடுத்த பதிவில். கூவதை கூவிவிட்டேன், விழித்தெழுங்கள். நன்றி.